இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த போரில் வந்து அமெரிக்கா வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஈரானுக்கு சொந்தமான போர்டான்ற அணு உலையை குண்டு வீசி தகர்த்துருக்காங்க. இதை எப்படி தகர்த்தாங்க அப்படின்ற ரகசியத்தை என்ன பண்ணியிருக்காங்க, அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த அணு உலைன்றதை 2009 வந்து ஈரான் வந்து கட்டமைக்கிறாங்க. இது உலகத்திலே வந்து மிக மிக சேஃபஸ்ட்டு வந்து அணு உலைன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இதை தகர்க்க முடியாத அளவுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து அதை கட்டமைச்சிருக்காங்க. இதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, கடினமான பாறைகள் உள்ள இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கடினமான பாறைகளுக்கு உள்ள இடத்த சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் 100லேருந்து 150 மீட்டர் அடி ஆழத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அணு உலையை அமைச்சிருக்காங்க. இந்த அணு உலைகள் வந்து அவங்களோட எதிரி நாடுகளால் அவ்வளோ சீக்கிரமாக தகர்க்க முடியாத அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அணு உலைகளை நம்ம தகர்க்கணுன்னாலே டன் கணக்கான ஆயுதங்களை என்ன பண்ணணும், குண்டுகளை வந்து அந்த அணு உலை உள்ளார வச்சு எட்டக்கருந்து வெடிக்க செஞ்சால் தான் அதை வந்து தகர்க்க முடியும். சாதாரணமாக என்ன பண்ண முடியும், மேலே குண்டு போட்டாலும் அந்த அணு உலைக்கு எந்த வந்து ஒரு சேதமும் ஏற்படாது. அந்த அளவுக்கு சேஃபாக பண்ணியிருக்காங்க. இந்த 2009 வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தவே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இஸ்ரேலோட உளவு அமைப்பு இருக்குது இல்லைங்களா, அவங்க வந்து ஒவ்வொரு விஷயமா அங்கே நடக்கிற கட்டுமானத்தை ஒவ்வொரு விஷயமா என்ன பண்ணுறாங்க, நோட் பண்ணி டிராயிங்காக வரைகிறாங்க. ஒவ்வொரு விஷயம் அங்கே நடந்து முடிகிறப்பே என்ன பண்ணுறாங்க, இவங்கள்ட்ட அந்த டிராயிங் ரெடி ஆகிடுது. அப்போ அப்படி ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆழத்தில் போடுறாங்க இல்லைங்களா, வெளிச்சம் இல்லைன்னுட்டு ஒரு 5 இடங்களை என்ன பண்ணுறாங்க, துளையிடுறாங்க. அந்த பாறைகளை ட்ரில் பண்ணி துளையிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணுறாங்க. ஓரளவுக்கு வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஜென்ரேட்டர் வசதியெலாம் வந்ததுக்கப்புறம் அந்த துளைகளை வந்து கடினமான காங்கிரீட்டை போட்டு மூடிடுறாங்க. மூடிட்டு அந்த மலை போலவே அதை வந்து என்ன பண்ணுறாங்க, மேக்கப் பண்ணி வச்சிடுறாங்க. வெளியிலேருந்து பார்த்தா அது ஒரு மலை மாரியே தெரியுமே தவிர அங்கே வந்து துளையிட்ட மாதிரியோ அதில் வந்து காங்கிரீட் போட்டு மூடி வச்சுருக்க மாதிரியோ யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கக்குள்ள ஈரானோட அணு உலை இருக்குது இல்லைங்களா, அதோட கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒவ்வொரு அசைவுகளையும் வந்து நோட் பண்ணிட்டு வர மொசாத் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த குறிப்பிட்ட 5 ஓட்டைகள் இருக்குது இல்லைங்களா, அந்த ஓட்டைகள் மூலமாக அக்யூரேட்டாக தாக்குதல் நடத்தினா அந்த அணு உலையை ஈஸியாக தகர்த்துடலான்ற அந்த ரகசியத்தை என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காட்ட கொடுக்குறாங்க. இந்த அமெரிக்காட்ட கொடுத்தவனே என்ன பண்ணுறாங்க, அந்த இடங்களை நோட் பண்ணி மிக நுணுக்கமாக அந்த குண்டுகளை வந்து 5 குண்டுகளை வந்து அது அந்த துளைகளை நோக்கி அவ்வளோ அக்யூரேட்டாக ப்ரிசைஸாக என்ன பண்ணியிருக்காங்க, அந்த துளைகள் மூலமாக அந்த குண்டுகள் போகிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குண்டுகளை வீசியிருக்காங்க. அது வந்து அந்த மலையை பெனட்ரேட் பண்ணி போகிறதுக்கும் அந்த துளைகளை பெனட்ரேட் பண்ணி போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா, அது ஈஸியாக போய் என்ன பண்ணியிருக்கு, அந்த அணு உலைகளை வந்து ஒட்டு மொத்தமாக என்ன இருக்குது, தகர்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த யுரேனியத்தை வந்து ஏதோ சேஃபஸ்ட்டாக இப்போ ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டில் சேஃபஸ்ட்டாக என்ன பண்ணிடுறாங்க, அப்புறப்படுத்திடுறாங்க. அப்புறப்படுத்தினதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த தாக்குதல் நடத்துனதுக்கப்புறம் எதுவும் மிச்சம் மீதி இருந்துடக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு 6வது குண்டியும் போட்டுட்டு போகிறாங்க. இப்படி வந்து திட்டமிட்டு ஆக்சுவலாக இந்த மொசாத் வந்து கொடுத்த அந்த உளவு தகவல் இருக்குது இல்லைங்களா, அந்த உளவு தகவல் மூலமாக அந்த அணு உலைகளை தரைமட்டமாக ஆக்கிடுறாங்க. இப்போ இதில் வந்து இந்த மொசாத்துன்றோட பங்கு வந்து அவங்களோட ஒவ்வொரு போர்லேயும் வந்து அந்த இஸ்ரேலோட உளவு பிரிவோட பங்கு வந்து மிக அளப்பரியது. இவங்க வந்து இந்த போரில் முக்கியமான தளபதிகளை இழந்தாங்க இல்லைங்களா ஈரான், அதுமாதிரி முக்கியமான விஞ்ஞானிகளை இழந்தது எல்லாத்துக்குமே காரணம் யார் அப்படின்னா இந்த அவங்களோட உளவு பிரிவு தான். ஈரானோட முக்கியமான அந்த அரசு அலுவலகங்கள் முக்கியமான துறைகள் எல்லாத்துலேயும் வந்து உளவு பிரிவு வந்து நீக்கமர கலந்து என்ன பண்ணியிருக்காங்க, தகவலை வந்து சரியான நேரத்தில் இஸ்ரேலோட இராணுவத்துக்கு பகிர்ந்துருக்கிறாங்க. அந்த பகிர்ந்ததுனால தான் என்ன பண்ண முடியுது, இஸ்ரேலால் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடிஞ்சுது. இது வரைக்கும் நடந்த போர்களெல்லாம் அந்த மொசாதோட பங்களிப்புன்றது மிக மிக அதிகம், அளப்பரியது. அவங்களோட தியாகம் சாகசம் எல்லாமே. ஏன்னா ஒரு எதிரி நாட்டில் அவனோட கலந்து அவனை மாரியே இருந்து அந்த தகவலை எடுத்து தரன்றதெல்லாம் வந்து ஒரு செகண்டில் நீங்கள் தப்பு பண்ணிங்கனாலும் உங்கள் உயிரெலாம் போகக்கூடிய. அதனால் அந்த மொசாதோட பங்கு வந்து அளப்பரியது. இது வந்து மிக சுவாரஸ்யமாக இருந்தது. இதேமாரி நிறைய போர்களில் வந்து அவங்க வந்து நிறைய உளவு தகவலை கொடுத்து இஸ்ரேலுக்கு வெற்றிக்கு மிக பக்கபலமாக இருந்திருக்காங்க. மீண்டும் நிறைய இதேமாரி விஷயங்களை கண்டிப்பாக தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. ஜெய்ஹிந்த்.